வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய அரசியல் கட்சிகளின் ஒற்றுமைக்கும், நாங்கள் சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலர்கள் என்று அறைகூவல் விட்ட கட்சிகளுக்கும் இஸ்லாத்தில் நிலவி வரும் மிகப்பெரிய ஒற்றுமையின் வெளிப்பாடுமாக நேற்றைய தினம் நள்ளிரவிலே நமக்கு ஆதரவாகவோ எதிராகவோ செயல்பட போகும் வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயம் இன்று நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு அரசாங்கத்தின் தேவையுடைய சமுதாயமாக மாறியிருக்கிறதா என்று சிந்திக்கும் பொழுது, நம்முடைய மார்க்கம் எவ்வளவு விசாலமானது, அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நமக்கு வக்ஃப் சட்டத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரவில்லையா என்று தோன்றுகிறது. அன்பானவர்களே, அரசாங்கம் ஒரு பக்கம் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்க, ரமலான் மாதம் இப்போதுதான் முடிந்தது. ரமலான் மாதம் முடித்து ஒரு வாரம் கூட ஆகாத சூழ்நிலையில் நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? ரமலானிலே நாம் எவ்வாறாக இருந்தோம்? ரமலான் முடித்த அடுத்த நாளிலிருந்து நாம் எவ்வாறாக மாறிவிட்டோம்? எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய இளைஞர் சமுதாயமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை கொண்டு பரப்புரையில் இறங்கிய காலத்திலே முதியவர்களும் பெரியவர்களும் எல்லாம் என்னை நிராகரித்தார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் தான் என்னை கைப்பிடித்தார்கள், அவர்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினார்கள் என்று கூறினார்கள். எனது அன்பிற்கினிய தமிழ்வாழ் இஸ்லாமிய இளைஞர்களே, ரமதான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறது. அந்த மாற்றத்தை வீணடித்து விடாதீர்கள். மறுபடியும் திரைப்படங்களுக்கு பின்னால் சென்று விடாதீர்கள். மறுபடியும் திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் சென்று விடாதீர்கள். மறுபடியும் வீண் பேச்சுக்களில், வீணான செயல்களில் ஈடுபட துவங்கிவிடாதீர்கள். நமக்கு கஞ்சா வேண்டாம், நமக்கு சாராயம் வேண்டாம், நமக்கு புகைப்பழக்கம் வேண்டாம். நாம் அனைவரும் மறுமையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள், இம்மையை துச்சமென்று மதிப்பவர்கள், மறுமைக்காக வாழ்பவர்கள். அன்பானவர்களே, இந்த வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப் போகிறார்கள் என்பது நமக்கு எப்போதோ தெரியும். ஆனால் இதை தடை செய்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி போராட்டங்களை தவிர வேறு எதுமாக இருக்கவில்லை. அன்பானவர்களே, நாம் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது நம்முடைய நாடு. நம்முடைய நாட்டிலே என்ன பெரும்பான்மை, என்ன சிறுபான்மை? இது நம்முடைய நாடு. ஒரு வீட்டிலே மூத்தவர்கள் இருக்கலாம், சிறியவர்கள் இருக்கலாம். சிறியவர்கள் வயதில் குறைந்தவர்கள், ஆனால் அவர் அந்த வீட்டுக்காரர்கள். அதனால் நான் சிறியவன் என்பதற்காக எனக்கு இந்த வீட்டிலே பங்கு கிடையாது என்பது கிடையாது. பெரும்பான்மை சமுதாயம் இருக்கிறார்கள், சிறுபான்மையினராக நாம் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு குடும்பம், நாம் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள், சிறியவர்களாக இருப்போம் என்று நினைத்துக்கொள்வோம். இந்த வக்ஃப் சட்டம் வருவதற்கு எப்போதும் நமக்கு தெரியும், இதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று. இதை தடுப்பதற்காக இஸ்லாமியர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன? அன்பானவர்களே, எப்பேற்பட்ட முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக எவ்வளவு திட்டமிட்டபடி தன்னுடைய ஹிஜ்ரத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். அவர்கள் மதீனாவிலே சென்றால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதை முதலிலே ஸ்தாபித்தார்கள். அனைத்து முஸ்லிம்களும் மக்காவில் இருந்து வெளிக்கிளம்பியதற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பினார்கள். இவர்கள் நேரடியாக மதீனாவுக்கு செல்லாமல் எந்த வழியிலெல்லாம் சென்றால் இவர்கள் மறைமுகமாக செல்ல முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் திட்டமிட்டார்கள். அன்பானவர்களே, தன்னுடைய பாதுகாப்பில் அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை
தான் மக்காவிலிருந்து சென்றதற்கு பின்னால் அதை மக்காவாசியிடம் ஒப்படைப்பதற்காக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். இந்த அமானிதங்களை முன்னே ஒப்படைத்திருந்தால் எதிரிகள் கணித்திருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்ப போகிறார்கள் என்று. ஆதலால் இறுதியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்து அந்த பொருளை கொடுத்து விட்டு மதீனாவிற்கு வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய திட்டமிடல்! இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய திட்டமிட்ட ஒரு தலைவரை நம்முடைய தலைவராக நாம் எடுத்துக்கொண்டு என் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த நாவுகளால் முப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் ரசூலுல்லாஹின் வழிகாட்டுதலை எந்த அளவிற்கு பின்பற்றி கொண்டிருக்கின்றோம்? இன்று ஃபஜ்ர் தொழுதவர்கள் எத்தனை பேர் ஜமாத்துடன்? நாளை வெள்ளிக்கிழமை ஜமாத்தாக தொழுவோம், அனைவருக்கும் தெரியும். இன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுதவர்கள் ஜமாத்தாக எத்தனை பேர்? அன்பானவர்களே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கையில் உள்ள ஸ்மார்ட் போன். அதை தவறான வழிகளில் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும் முஸ்லிம்களை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களாகவும் உருவாக்குவதற்கு பயன்படுத்துங்கள். அன்பானவர்களே, இன்றைய இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைய இளைஞர்களிடத்திலே இருக்கிறது. உங்களுடைய சக்திகளை வீணடித்து விடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். முதலிலே தொழுகையை கடைபிடியுங்கள். ஒவ்வொரு ஃபாத்திஹாவுடைய சூரத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற துஆவை ஓதுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை காட்டிக்கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். நம்முடைய தாயிடத்திலே 1000 ரூபாய் இருக்கின்றதென்றால் அதிலே ஒரு 10 ரூபாய் கேட்டால் நம்முடைய தாய் தராமல் இருக்க மாட்டாள். சாதாரணமாக கேட்டாலே தந்து விடுவாள். அழுது ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வந்துவிட்டால் அந்த தாய் 1000 ரூபாயும் தர தயாராக இருக்கிறாள். தன்னிடத்திலே இருந்த மொத்த ரூபாயும் தர தயாராக இருக்கிறாள். இந்த தாயை விட பல மடங்கு நம் மீது அன்பு கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தினம் 5 வேளை தொழுகையின் போது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை உளப்பூர்வமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை காட்டிக்கொடு. ஒரு முறையேனும் அல்லாஹ்விடம், ஒரு நாள் ஒரு முறையேனும் அல்லாஹ்விடம் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இன்றைய முஸ்லிம்களுடைய நிலையை கருதி உலக மக்கள் அனைவரிடமும் நாங்கள் போரை நிப்பாட்டி விட்டோம் என்று சத்தியம் செய்ததற்கு பின்னால் பாலஸ்தீன மக்களிடையே மிகப்பெரிய போரை மீண்டும் இஸ்ரேல் தொடுக்கின்றதென்றால் இன்று முஸ்லிம்களுடைய நிலைமையும் இஸ்லாமிய நாடுகளுடைய நிலைமையும் எவ்வளவு பின்தக்கிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய இளைஞர்களே, விழித்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். அல்லாஹ் நமக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் அவனிடம் செல்ல வேண்டும். 1000 ரூபாய் வைத்திருக்கின்ற தாயே தனக்கு சொந்தமான அனைத்தையும் தரும் பொழுது அகிலத்தை சொந்தமாக கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எதை தருவதும் பலவீனமான விஷயம் அல்ல. அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன். இஸ்லாமிய இளைஞர்களே, விழித்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.